நாள் மாலை பத்திரிகையோடு வீட்டுக்கு வந்த மிதுனை மூவரும் வரவேற்றனர். ஆண்டி எப்படி இருக்கீங்க? வாவ், சூப்பர். உண்மையிலேயே உங்களை பாராட்டணும். உங்களோட தன்னம்பிக்கை தான் இப்படி நடக்க வச்சிருக்கு. அதுதான் சிந்தனைக்கிட்டேயும் இருக்கு. சந்தோஷ ஆரவாரத்தோடு அவர்களிடம் பேசினான். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தங்கச்சிக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அம்மா தங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? கூட்டிட்டு வந்திருக்கலாமே. ஜெயந்தி கேட்கவும் தனது குடும்பத்தை பற்றி அவர்களிடம் கூறினான். ஓ அப்படியா? வெரி சாரிப்பா, எனக்கு தெரியாது. இதுல என்ன இருக்கா ஆண்டி என்றவன் பத்திரிகை ஜெயந்தியிடம் நீட்டி, 3 பேரும் கண்டிப்பா வரணும். 2 நாள் இருந்து கல்யாணத்தை சிறப்பித்து தரணும் வேண்டி கேட்டுக்கொண்டான். கண்டிப்பா நாங்க 3 பேரும் வருவோம், ஜெயந்தி உறுதியளித்தாள். வெகு நேரம் பேசியிருந்து சாப்பிட வைத்து அதன் பின்னர் தான் அவனை அனுப்பி வைத்தனர். அந்த 2 மணி நேர பேச்சில் மிதுனும் முரளியும் மிகவும் நெருக்கமாயினர். கல்யாணத்திற்கு பட்டுப்புடவை உடுத்திக்கொள் என்று ஜெயந்தி கூறியதால் புடவை எடுக்க சிந்தினி கடைக்கு சென்றிருந்தாள். பூனேயில் உள்ள அந்த மிகப்பெரிய ஜவுளி மாளிகை மதுகர் குடும்பத்திற்கு உரியது. பரம்பரையாக வந்த தொழிலில் அவர்களுக்கும் பங்கு உண்டு. அன்று தற்செயலாக அந்த கடையை மேற்பார்வை பார்க்க ஆதேஷ் வந்திருந்தான். முரளியுடன் கடைக்குள் நுழைந்த சிந்தினிக்கு பயங்கர வரவேற்பு கிடைத்தது. அண்ணன் பதவிக்கு ஏற்ற மரியாதையை கண்டு களித்தபடி தனக்கான புடவையை தேர்வு செய்வதில் ஆழ்ந்திருந்தாள். ஏசிபி வந்திருக்கும் விஷயம் முதலாளி அறையில் பெரியப்பா பையனுடன் பேசிக் கொண்டிருந்த ஆதேஷ்க்கு தெரிய வர அவர்களை சந்திக்க வந்தான்.